ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1:16. இங்கே மத்தியானம் ஒரு 1:15. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், இன்றைக்கி ஒன்றுமே ஸ்பெஷல் இல்லை. ஸோ நேற்று தான் நம்ம தளபதியோட ஜனநாயகன் போஸ்டர் 2 லைக் ஃபஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லணுன்னா கேசரி நமக்கு இல்லை. அண்ட் நான் பெங்களூரில் இருக்கிறதுனால கொஞ்சம் பெங்களூர் அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நேற்று பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே நடந்துச்சு. கனடா பிக் பாஸ் சீசன் 11ஓட கிராண்ட் ஃபினாலே நடந்துச்சு. ஸோ வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுதான் சுதீப் சரோட லாஸ்ட் ஹோஸ்ட் பண்ணுற ஒரு சீசனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவர் ஹோஸ்ட் பண்ண மாட்டார். ஸோ வேறு யாராச்சும் புது ஹோஸ்ட் வருவாங்க. ஸோ இல்லை லைக் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹனுமந்து லமானி அவங்க வந்துட்டு வின்னர் அப் ஆகிருக்காங்க. அண்ட் திரிவிக்ரம், ஸோ இஸ் அ சீரியல் ஆக்டர், ஸோ அவங்க வந்துட்டு ரன்னர் அப் ஆகிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஐ திங்க் திரிவிக்ரம் வின் ஆகணுமா இருந்துச்சு. பட் பை ஆடியன்ஸ் ஓட்டிங் வந்துட்டு லைக் ஹனுமந்து அவங்க கிட்டத்தட்ட 5 crores சம் சேஞ்ச் ஓட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம் அண்ட் ஆல்சோ ஃபார் த திரிவிக்ரம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? லைக் ஜனநாயகன் போஸ்டர் எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த போஸ்டர் வர ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு பயம் இருந்துச்சு, எங்கே அந்த படம் எடுத்துருவாங்களோ, ஏன்னா தளபதியோட கடைசி படம். ஸோ எங்கே அந்த மாதிரி ஏதாச்சும் சொதப்பல் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஆஸ் எ ஃபேனாக எனக்கு இருந்துச்சு. பட் அந்த இதை காப்பாற்றிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இல்லை இது பொலிட்டிக்கல் படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இல்லை இது பகவந்த் கேசரி, அவங்க பாலையா அவங்க நடித்த பகவத் கேசரி அந்த படமோட ரீமேக்குன்னு சொன்னாங்க. பட் ஐ திங்க் திஸ் இஸ் லைக் சம் நியூ மூவிஸ் கோயிங் டு கம் அபவுட் சம் கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி இருக்கிற ஒரு படம். அது இருந்தால் எஸ் தளபதியோட நிறைய பேர், அதுலேயும் நிறைய பேர் வந்துட்டு எப்போ இதுதான் தளபதியோட லாஸ்ட்டு ஃபஸ்ட் லுக்கு, இதுதான் தளபதியோட லாஸ்ட்டு டீசரு, இதுதான் தளபதியோட லாஸ்ட் ட்ரைலர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என் மைண்டுக்கு வந்தது ஆஸ் அ ஃபேனாக என் மைண்டுக்கு வந்தது வந்துட்டு என்னென்னா, ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ எஸ் எனக்கு லைக் நான் பார்ன் அண்ட் பாட்டப் எல்லாம் வந்துட்டு லைக் பெங்களூர். ஸோ இங்கே தான் கர்நாடகாவில் தான் பார்ன் அண்ட் பாட்டப் எல்லாமே. ஸோ அதனால் ஸோ இங்கே இருக்கிற இங்கே தான் எனக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் யாருன்னா அப்சல்யூட்லி சுதீப் சார் தான். ஏன்னா அவர் எங்கள் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லைங்க, அது ரொம்ப கிட்ட. இங்கேயே ஒரு 4-5 ரோட தள்ளினா இங்கேயே விழுந்தேன், அவங்க வீட்டுக்கிட்ட இருப்பேன். ஸோ அவ்வளோ கிட்டலாம் இருப்பேன். ஸோ அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால லைக் ஒன்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை 10th, அப்போ தான் நான் செப்பரேட்டாக வெளியே போய் படம் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்துட்டு லைக் ஓகே, இந்த மனுஷன் மாதிரி வாழணும், இந்த மனுஷன் மாதிரி ஸ்டைல் பண்ணணும். அவரோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவர் போடுறது அந்த ஜாக்கெட்ஸ் ஆகட்டும், இல்லை அவர் போடுற அந்த சன்கிளாஸஸ் ஆகட்டும், இல்லை அவர் அந்த ஆட்டிடியூட் ஆகட்டும். அவரை மேபி லைக் இப்போ வரைக்கும் ஒரு 5 to 6 times நேரில் பார்த்துருப்பேன் நான். ஒரு வாட்டியும் அந்த மனுஷனை பார்க்கும்போது ஏதோ ஒரு சிங்கத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும் எனக்கு. அவர் சும்மா இப்படி நடந்து போனால், இப்படி லைக் கிராஸ் பண்ணி போனால் மட்டும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இப்படி முன்னாடி நடந்து போனால் எவ்வளோ அந்த ஒரு பயம். ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு யாரை பார்த்தாலும் அவ்வளோ பயம் வராது. யாராச்சும் இப்போ என்கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் கூட எனக்கு ஒரு மாதிரி என்னோடய மைண்ட் செட் வந்துட்டு, நானும் பெரிய ஆள் தான், நானும் ஒரு மனுஷன் தான், நீயும் ஒரு மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி தான் ஈக்குவலாக தான் பார்ப்பேன். பட் அந்த ஒரு மனுஷன் இருக்காங்கல்ல சுதீப் சார், அவரை பார்த்தா மட்டும்தான் ஒரு மாதிரி தக்குன்னு இருக்கும். அவரை பார்க்கும்போது நான் மனுஷன் இப்படி இருக்கிறேன் முன்னாடி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இஸ் லைக் வெரி வெரி கிரேட். ஸோ ஐ எம் லைக் டேட் ஃபேன் ஆஃப் ஹிம். இன் கன்னடா இண்டஸ்ட்ரி எனக்கு சுதீப் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன் தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு விஜய் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போது அவரோட கடைசி படம்ன்றதுனால அதுவும் ஒரு சைடு சோகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கலுக்கு வர போகிறாரு. ஸோ அது ஒரு சைடு ஹாப்பி இருக்குது.
ஸோ பார்க்கலாம் 2026 என்ன ஆக போகுதுன்னு அந்த அப்டேட்காக இன்னும் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் என்ன ஒரே வருஷம் தான். இந்த வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் இந்த வருஷம் ஒரு படம் முடிஞ்சிடும், ஜனநாயகன். நெக்ஸ்ட் என்ன இதுன்னு தெரில. அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு படத்தில் கேமியோஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் கூட ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆஸ் எ ஃபேன் பாய்ஸ் எங்களுக்கு. பட் எஸ், ஆஸ் எ பொலிட்டிக்கல் லீடராக நாங்கள் அவங்கள பார்க்க போகிறோம் 2026. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அண்ட் ஒன் சைடு பார்த்தா இப்போ இங்கே சுதீப் சாரோட லாஸ்ட் சீசன் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ பிக் பாஸ் சீசன் 11 கம்ப்ளீட் பண்ணார். ஸோ இனிமேல் அவரும் இங்கே இல்லை. அவர் வரும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. ஸோ என்னப்பா இது பிடிச்சவங்களாம் இந்த மாதிரி பண்ணால் எனக்கு என்ன பண்ணுறது? இந்த சைடு இவர் பார்த்தா பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுறது நிறுத்திடுறேன்னு சொல்கிறாரு, இந்த சைடு பார்த்தா இவர் படம் விட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி, நம்ம திரும்பி இப்படி நம்ம கிரிக்கெட் ஐபிஎல் பார்க்கலான்னு பார்த்தா ஐபிஎல் அவர் தலைவரை அவர் இந்த வருஷம் லாஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஆனால் எங்கள் லவ் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற அந்த லவ் எப்போவுமே கம்மியாகாது. ஸோ ஃபார் எவர் வி லவ் யூ சுதீப் சார், வி லவ் யூ விஜய் சார், வி லவ் யூ தோனி சார். நம்ம தளபதி சொல்கிற மாதிரியே ஃபினிஷ் பண்ணிடுவோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் பெல் ஐக்கான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.